உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மார்சல். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஏறக்குறைய பாஜக கூட்டணியில் இணைவது உறுதியாகிவிட்டது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் அவர் எப்பயுமே ஒரு பாஜகனுடைய ஒரு தீவிர ஆதரவாளர். அதுக்கு அடுத்தபடியா ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் இருக்காருல்ல, அவர் மோடி அவர்களுடைய உருவப்படத்தை தான் லெட்டர் பேர்ல வச்சிருப்பாரு. அப்படின்ற போது ஓபிஎஸ் அவர் பாஜகவோடு ஆதரிப்பதோ கூட்டணி சேருவதோ அது ஆச்சரியம் அல்ல. ஆனா திரு டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக எதிர்ப்பு நிலை அரசியல் செய்தவர். அதனாலதான் அவர் பின்னாடி லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் சரி நான் அடங்க மாட்டேன், நீ எத்தனை வருஷம் நீ சிறையில போடு, சிறை மீண்டு வெளியே உங்களுக்கு எதிர்பார்த்தான் அரசியல் பண்ணணும்னு சொல்ல போய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 90% சிறுபான்மையினர்கள் அத்தனை பேருமே திரு டிடிவி தினகரன் பின்னாடிதான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை அளித்திருக்கிறார் திரு டிடிவி தினகரன் தான் சொல்லுவேன் நான். அவங்களுடைய ஆதரவு என்பது முழுமையும் பெற முடியாது. அதுதான் மனிதன் நம்ம எப்படி ஒரு இயக்கம்னா ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த நீங்க எதனால துரோகத்துக்கு எதிராக, துரோகம் யார் ஆரம்பிச்சது? இந்த அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உடைத்து சின்னவனமாக்கி அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தன்வசப்படுத்துறது தானே பிஜேபி தானே இந்த துரோகம் பண்றது. இல்ல ஓபிஎஸ் பண்ணாரா, இல்ல எடப்பாடி, இவங்க எல்லாம் துரோகம் செய்யறதுக்கு இவங்க எல்லாம் ஒரு கருவியா இருந்தவங்க. இப்ப அவங்க கிட்டே போய் சேர்ந்துக்கிட்டு நிபந்தனையற்ற ஆதரவு, நான் எந்த ஒரு டிமாண்ட் வைக்கல, அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கின்ற போது, நான் முன்னாள் டிடிவி தினகரன் ஆதரவாளராக தான் இருந்தேன். நானு எனக்கே மனசாங்க வருத்தமா இருக்கு. இப்ப அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் சமூக வலைத்தளத்துல பாக்குற போது ரொம்ப மன வருத்தத்துல பதிவு பண்றாங்க. என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கெல்லாம் இப்பவும் நான் ஒரு அரசியல் விமர்சகராக இருந்தாலும் முன்னாள் அதிமுக நிர்வாகி. எங்களை பொறுத்த தமிழ்நாட்டில் 2 திராவிட கழகங்கள், ஒண்ணு திமுக, ஒண்ணு அதிமுக. இந்த 2 கட்சியும் மக்கள் மாறி மாறி வாய்ப்பளிப்பாங்க, அது மக்களுக்கு தெரியும். ஆனா புதுசா ஒரு மதவாத சக்தி உள்ள வரக்கூடாது அப்படின்னு சரியாத்தான் இருக்கிறாங்க, இன்னும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மிரட்டல் விட்டு கூட்டணி சேர்ப்பது போல தெரிகிறது பிஜேபி. அங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன இயக்கங்களுக்கெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது, 2வது கட்சியை உடைச்சு அவங்களோட சேர்த்துக்கிறது, மெர்ஜ் பண்ணிக்கிறது. இப்படின்ற போது இது ஏதோ சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் கூட்டு வச்சு மிரட்டி தன்னோட பலத்தை காமிக்கிற மாதிரி தெரியுது. இது எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்குருவான்னு தெரியாது மார்சல். தேர்தல்ல தானே மக்கள் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க யாரு வேணா மிரட்ட, தினகரன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆதரவு வரமாட்டாங்க. இப்ப ஓபிஎஸ் இருக்காரு, ஓபிஎஸ்க்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டுல இருந்தாரு, இப்ப என்ன நிலைப்பாடு, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்தடுத்து அவங்க நிலைப்பாடு மாறும்போது தொண்டர்களோட மனநிலை மாறும். இல்ல, டிடிவி தினகரன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தேர்தல், நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு தேசிய கட்சி கூட தான் கூட்டணி வைப்போம், காங்கிரஸ் திமுகவோட இருக்கு, அதனால வாய்ப்பு இல்லை, அப்ப இருக்கிற ஆப்ஷன் பாஜக தான், அதன் அடிப்படையில தான் வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். திரு டிடிவி தினகரனுக்கு கிளைக்கழகம் உண்டு. அது என்னன்னா, கட்சி உடைச்ச ஒரு கிளைக்கழகம் ஏற்படுத்திக்கிட்டாரு, மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகி எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் எதற்காக அவர் தென் மாவட்டத்திலேயாவது ஒரு தொகுதியை 2 தொகுதியை சொந்தமா நின்று தன்னை நிரூபிக்க ஏன் உங்களால முடியல? எடப்பாடி துணிஞ்சிட்டாரு, எனக்கு பிஜேபி தேவையில்லைங்க, கூட்டணி வரவங்க வாங்க, என்ன நான் நிரூபிப்பேன் அப்படின்னு எடப்பாடி துணிக்கும் போது ஏன் தினகரன் இந்த மாதிரி பதுங்கி போகக்கூடிய சூழ்நிலை இல்லை? அப்படின்ற போது பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பயந்து போறார்களா இவர்கள் எல்லாம்? ஏன்னா தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகிறது. பாஜக இனி மறுமுறையும் 3வது முறையாக பாஜக மத்திய அரசு அந்த அதிகாரத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்தியா
அதுதான் வட கொரியா தென் கொரியான்றாங்க, அந்த மாதிரி ஆயிப்போம். இந்த சுதந்திர நாடாவில் இருக்காது, மாநில வாரிய உரிமை இருக்காது, மொழி வாரியா இந்த மொழிக்கு அந்தஸ்து கொடுக்க மாட்டான். அப்ப முழுக்க முழுக்க ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு கொண்டு வர திட்டமிட்டத்தை இந்த மாநில கட்சியில உடைச்சு சின்ன பண்ணமாக்குறானோ பாஜக. அப்படின்ற போது இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு அவங்ககிட்ட மண்டியிடுறது எவ்வளவு பெரிய கேவலம்னு கேட்கிறேன். அது நினைக்கிற போது மன வருத்தம் இருக்கு. ஏன்னா அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு பாருங்க, இன்னும் இந்த தேர்தல் அறிவிக்கல, இன்னும் எத்தனை பேருக்கு மிரட்டல் வரப்போகுது. இப்ப திமுகவே மிரண்டு இருக்கிறது. ஆளுங்க தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்க திமுகவே மிரண்டு கொண்டு இருக்குது. என்னன்னா அவங்க மேல சில அலிகேஷனை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அதனால ஒரு அடக்குமுறையை வைத்து வேண்ட தலைவர்களை அடக்கலாம், வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களையோ இல்லாத அந்த அந்த இயக்கம் சார்ந்த தொண்டர்களை அடக்க முடியாதுன்னு சொல்ல. என்ன திட்டமிட்டாலும் பாஜக கூட்டணியோ அல்லது எடப்பாடி கம்பெனி இப்படியே இருந்தாலும் அவங்க கூட்டணியோ வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு வாய்ப்பளிக்க போறானுவ. திமுக மாபெரும் வெற்றி அடைய போகுது. அததான் நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியில இணைந்திருப்பது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த தொண்டன், நான் அதிமுக தொண்டனா நினைச்சதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் இது நஷ்டம். சின்னமா அததான் சொல்றாங்க, நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்டலை சின்னத்தை வெற்றி பெற செய்யுன்ற போது முதல்ல தினகரனோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ சின்னமா சந்திக்க உங்களால முடியலையே, உங்க சுயநல விடலைன்ற போது அப்புறம் எடப்பாடியை சொல்லி என்ன குத்தம்? அதனால கூடிய விரைவில் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச்செயலர் ஆகக்கூடிய வாய்ப்பும் வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா ஓபிஎஸ் பிஜேபியில சேர்ந்தோடனே வேற மாதிரி நடக்க போறது கிடையாது, தினகரன் சேர்ந்தோடனே வேற மாதிரி நடக்க போறது கிடையாது. ரெட்டலை சின்னம் தோக்கக்கூடாதுன்ற எண்ணத்துல சின்னமா இருக்கிறாங்க. அது கண்டிப்பா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் இரட்டை இலை சின்னத்துல கையெழுத்து போடக்கூடிய முழு அதிகாரம் சின்னமா வரப்போகிறது. அதை பத்தி நம்ம பேசதான் போறோம். தமிழ் மீடியா வாயிலா நான் இதை சொல்ல விரும்புறேன். நானு இல்ல எந்த அடிப்படையில சொல்றீங்க சார்னா, எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல அட்டாச் ஆகிட்டாங்க. சசிகலா தான் என்ன ஒரு கதைன்னே தெரியல, அவங்களுடைய சின்னமா தொடர்ச்சியா நான் கூட எடப்பாடி பழனிசாமி வசப்பாடி இருப்பேன், எல்லாத்தையும் பேசியிருப்பேன். இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பத்தியோ அல்லது அதிமுகவை பத்தியோ தவிர அவங்க பேசணும். ஏன்னா கட்சி அவங்கதான் பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்ற போது இந்த இடையூறுகள் கொடுப்பதற்காக பல சிறிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவை அழிப்பதற்கு பிஜேபி திட்டமிடுகிறது. அதுக்கு உறுதுணையா தினகரன் வராரு, ஓபிஎஸ் வராரு. அப்படின்ற போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க சின்னமான்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா அதுக்கு சின்னம்மாவுடைய ஆலோசனை கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு அவங்க யாருமே இவங்களை வேணான்ட்டாங்க சார். எல்லாருக்குமே ஏறக்குறைய ஒரு அங்கீகாரம் இருக்கு. இவங்களுக்கு தான் எந்த ஒரு தொண்டர்கள் பலத்தையும் அவங்க நிரூபிக்கல, மற்ற எல்லா உரிமைகளையும் பறிச்சுட்டாங்க. இனி அவங்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட்ல எங்க ஒரு ஹோல்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், மார்சலுக்கு நான் புரிய வைக்கிறேன். எந்த பலமும் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுதான் சொல்ல வரேன். இப்ப ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் யாரை எதிர்த்து நிக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நிக்கிறாங்க. பிஜேபியோடு இணைஞ்சு நிக்கிறாங்க. யாரை தோக்கடிக்க போறாங்க? இரட்டை சின்னத்தை தோக்கடிக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. அதுக்கு ஒரு சுத்தமான அதிமுக தொண்டை ஏத்துக்குருவானான்னு தெரியல. என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கே மனசுல இரட்டை சின்னம் தான் தோக்க போகுது. அப்ப கட்சியினுடைய பொதுச்செயலர் நாங்க நினைச்சிருக்கோம் சின்னம் அவங்கள. அதனால அதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா கூடிய விரைவில் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும். ஏன்னா இவர்களை தட்டுவதற்கு சின்னம்மாவை கையில் எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா தென் மாவட்டத்துலதான் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் பயங்கரமான பவர். அப்ப சின்னம்மாவுக்கு இல்லையான்னு கேக்குறேன். அப்ப சின்னம்மா வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் கண்டிப்பா நடக்க போகிறது. அவங்க வருவாங்க கட்சிக்குள்ள, எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுவாரு, அவர் பொதுச் செயலாளர் பதவியை அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாரு. இதெல்லாம் நம்புற மாதிரிங்களா சார் இருக்கு? நம்பித்தான் அரசியல் எதுவும் நடக்கலாம் மார்சல் சார். அவர் அந்த ஒரு பதவிக்காக தானே சார் எல்லாரையும் இது பண்ணிட்டாரு. அதை எப்படி அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துருவாருன்னு இருக்கேன். இல்ல விட்டு கொடுத்த நிலைமைகள் அப்படி வரும்பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு பதவி அளித்த சின்னமாவே அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை மறுபடியும் திருப்பி கொடுக்கறது தவறு இல்லையே. அவர் நினைச்சு பாப்பார்ல ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்துல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் பண்ணாரு. யார் சொல்லி பண்ணாரு? துக்ளக் பத்திரிகையாளர் குருமூர்த்தியோட ஐடியாவில் முழுக்க பாஜகவோட தூண்டுதல் மேல தர்ம யுத்தம் பண்ணாரு. அதே பாஜக ரெண்டு சின்னமா சரி சண்டை போட்டு இணைச்சு வைக்குது. நான் மோடி சொல்லிதான் சேர்ந்தேன், அமித்ஷா சொல்லிதான் நான் சேர்றேன்னு அப்படின்னு சொன்னாரு.
அப்படிப்பட்ட ஒரு நபரு சேர்ந்த பிறகும் இடையில பிரச்சனையாகுது, வெளியில வராரு. அப்பவும் அவருடைய கோரிக்கை என்ன? தினகரன் கட்சிக்கு வரக்கூடாது, சின்னம்மா கட்சிக்கு வரக்கூடாது, அம்மாவினுடைய மரணத்துல மர்மம் இருக்கு, இதுக்கெல்லாம் நீதி விசாரணை வேணும்னு சொன்னார்ல. ஆனா அப்படியே அவருக்கு பதவி இல்லைன்னு இதெல்லாம் தவறு, இதெல்லாம் ரைட்டுன்னு சொல்ல வரலையா? இது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் பதவிக்காக எப்பயும் நிலை மாறும் பொழுது இந்த கட்சியும் அடுத்து அதிகாரத்துக்கு அதிமுக வரணும். ஏன் எடப்பாடி பழனிசாமி நிலை மாற மாட்டாரு? ஏன் பதவி கொடுத்த சின்னம்மா பக்கம் ஏன் போக மாட்டாங்கன்ற மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பா அவர் ஏற்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி அவங்களுடைய அதிகாரத்தை வச்சு அவங்க கூட்டணிக்கு போகக்கூடிய கட்சி எல்லாம் தட்டி இழுக்கிறாங்க. அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு பலம் தேவை. அது சின்னம்மாவை தவிர்த்து வேற அந்த பலத்தையும் தைரியத்தையும் வேற யாரும் கொடுக்க முடியாது. ஆகவே அந்த விஷயம் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அதிமுக அலுவலகம் செல்வார் சின்னம்மா. புரிஞ்சுக்குங்க. நீங்க இரட்டை இலை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? யார் பக்கம் போக போகுதுன்னே தெரியல. ஓபிஎஸ் நாங்க தான் இரட்டை இலை நிற்போம்ன்றாரு, இங்க எடப்பாடி பழனிசாமி அவருக்கானது அப்படின்றாரு, கேஸ்லாம் போடுறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல இரட்டை இலையை முடக்கினவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஒரு காலத்துல முடக்கினார்ல. அப்ப அவருக்கு அதுல சாமர்த்தியம் இருக்கலாம். முழுக்க மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அனைத்து துறைகளும் கையில் எடுத்து வச்சிருக்கு. காவல்துறையிலிருந்து சிபிஐ அனைத்து, அதாவது தேர்தல் ஆணையம் சுதந்திரமா செயல்படுதுன்னா இல்லவே இல்லை. அது கண்டிப்பா தெரியும். சுதந்திரமே கிடையாது தேர்தல் ஆணையம். முழுக்க பாஜகவுடைய அதான் குச்சி குடுமையை பிடிச்சு உட்காந்துக்கிட்டு இதை செய் அதை செய் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இரட்டையில சின்னம் முடங்க போகுது அப்படின்னா அது முழுக்க பாஜக செய்யற வேலைதான். ஓபிஎஸ்காவணி செய்வாங்க, தினகரனுக்காண்டி செய்வாங்க. அதை கண்டிப்பா இரட்டையிலை சின்னத்தை மாயத்தேவர் அவர்களால் வெற்றி பெற்று அடையாளம் பட்டது. திண்டுக்கல் தொகுதியில மாயத்தேவர் அவர்களால் வெற்றி பெற்று அடையாளப்பட்ட அந்த இரட்டையிலை சின்னம் முடங்குவதற்கெல்லாம் எந்த ஒரு தொண்டனும் அனுமதிக்க மாட்டா. ஆனா முடக்குவாங்கப்பா, இவங்க முடக்குவாங்க, எதுவும் செய்வாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் சின்னம் கிடைக்கிறதா சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிக்கல் உண்டு பண்ணலாம். என்ன ஆடும் கத்தியும் கையில வச்சிருக்கானோ எப்பயும் தூக்கி போட்டு அறுப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்ல வரேன், உங்களை வாழ்வழித்த அவங்க கிட்ட போய் ஆலோசனை பிறகு எல்லாமே சரியா இருக்கும். அதைத்தான் நான் தமிழ் நிற வாயிலா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சொல்ல விரும்புறது, தயவு செஞ்சு நீங்க பலிகடை ஆயிராதீங்க. உங்களை வாழ்வழித்த அந்த புரட்சித்த சின்னம்மா கிட்ட போய் உட்காந்துக்குங்க. ஏவனும் உங்களை அட்டை சொல்ல முடியாது. அது நாங்கள் தொண்டர்கள் இருக்கிறோம். இல்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் வெட்டியா போறாரு அவர். ஏன்னா அந்த கட்சியும் வெட்டியா போகுது. ஏன்னா முழுக்க பிஜேபி கண்ட்ரோல்ல போயிடும், எல்லாமே போயிடும். அப்படின்ற போது மிகப்பெரிய ஒரு மன வருத்தமா இருக்கிறோம். அந்த மன வருத்தத்தை மாத்தணும்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு முடிவுக்கு வரணும். பாமக அதிமுக கூட கூட்டணிக்கு போகும்னு பார்த்தா இப்ப பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. யாருக்குறைய பாஜகவோட கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. வாழ மாதிரிதான் இருக்கு, முடிவு வாழ மாதிரிதான் இருக்கு. இப்ப தேமுதிகவுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. இப்போதைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி மன்சூர் அலிகான் தான் பேசிட்டு இருக்காரா பாவம். எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாத்தீங்க. எவ்வளவு பெரிய ஒரு திராவிட கட்சி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரிசையில நிக்கணும். பல விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு பெரிய கட்சி பாருங்க. நீங்க மன்சூர் அலியா போய் அலுவலகத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, எனக்கு எத்தனை சீட்டு தருவீங்க? அப்ப அந்த அளவுக்கு கட்சியை சின்னவண்ணமாக்கி இருக்காங்க. அந்த அதுதான் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த பிரச்சனைனாலதான் பக்கத்து வீட்டுக்காரன் குளிர்காய்வாங்க. அப்பதான் அந்த குடும்பம் கெட்டாத்தானே அந்த சொத்தை கைப்பற்ற முடியும், அவங்க நிலத்தை கைப்பற்ற முடியும். அப்படித்தான் அரசியல். பிஜேபி உண்டு பண்ணக்கூடிய வேலைகள் தான் இத்தனையும். அதை புரிஞ்சு நடந்துக்கணும் எங்களுடைய அண்ணன் தம்பிகள், எங்களுடைய மூத்தவன் சின்னவன் அப்படின்னு எங்களுடைய அண்ணன் தம்பிகள் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா தமிழ்நாட்டுல மதவாத சக்தி அது எத்தனை முறை ஆட்சி ஆண்டாலும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள செல்லாது. ஆனா எல்லாமே கவுந்துடுறாங்கல்ல. இந்த சரத்குமார் போய் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நான் போறேன்ட்டு கட்சியவே நான் ஒப்படைச்சிட்டேன் இருக்காங்களே. அப்படின்ற போது என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன மிரட்டுறாங்க இந்த பாஜக காரன்? என்னதான் சொல்லி மிரட்டுறாங்க? கட்சி தலைவர்கள் சிறிய கட்சிகள் எல்லாம் மிரட்டுறாங்க தெரிய வரும். ஆனா நீங்க என்ன மிரட்டி வச்சாலும் வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை ஒன்று இருக்குல்ல, அது அதை மாத்த முடியாது. இங்க எல்லாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், உறவுகளா வாழ்றோம் நாங்கெல்லாம். இங்க ஒரு மதவாதமா, ஒரு ஜாதியவாதமா, மதவாதமா நாங்க கட்சி அரசியல் பண்ண முடியாது. அதான் 2 திராவிட கட்சி அழிச்சாச்சுன்னா முழுக்க கட்டுப்பாடு, ஒற்றை கட்டுப்பாடு, அவ்வளவுதான். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தா. அதை வர விடக்கூடாதுன்னு எங்களை அதிமுக தொண்டு நினைக்கிறோம். சில சொல்றாங்க கூட்டணிக்கு ஆள் வரலன்னா இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி தனிச்சு நின்று எல்லாரையும் எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் தவறு. தனிச்சினம் இல்லை. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துலதான் ஜெயிச்சாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில். அதில் அதிகாரம் இருக்கும் பொழுது
முதலமைச்சர் துணை. அதனால அவர் சாதிக்கலாம் முடியாது, வெறுமனே அவர் பேசுறாரு. சாதிக்கணும்னா ஒற்றுமைப்படணும். சின்னம்மா சொன்ன மாதிரி அனைவரும் ஒற்றுமைப்பட்டு இப்போதைக்கு தீய சக்தி திமுக, தீய சக்தி பிஜேபி அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ண தமிழ்நாட்டுல வளரணும். தமிழ்நாட்டுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதை விட்டு பாதி பிஜேபிக்கு பாதி வேற மாதிரி போயிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. அந்த மாபெரும் இயக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அழிய போகுதுன்னு எனக்கு மனக்கவலையா இருக்கு. இடையில எனக்கு சிறிய தகவல் கிடைச்சிருக்குது. அதான் தமிழ் நிற வாயில சொல்ல விரும்புறது, கூடிய விரைவில் சின்னம்மா அவர்களை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல எடப்பாடி பழனிசாமி மட்டும் இங்க களத்துக்கு போனா அப்ப பெரிய அளவுல கிரவுண்ட்ல எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஜீரோ தான். எல்லாரும் ஜீரோ தான். திமுகவுக்கு வழி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அதுலயும் வழியில சாதாரண வழி இல்ல, தார் ரோடு விட்டு இருக்காங்க. நீ விசாம எந்த வண்டியும் கொண்டு போய் அது மாதிரி வழி விட்டுட்டாங்க, அவ்வளவுதான் கணக்கு. ஒரு ஒற்றுமைக்கு கொண்டு வரல. தேர்தல் அறிக்கை ஒரு ஒற்றுமை வராட்டி யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த பிஜேபி ஜெயிச்சிருமா? பிஜேபி கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சிட்டு ஜெயிச்சிருமா? இல்ல இவரும் ஜெயிக்க முடியாது. அதுதான் செலவில்லாம ஜெயிச்சு வந்துருவாங்க திமுகவுடைய வேட்பாளர். சசிகலா, இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னா கூட சசிகலா அவர்கள் என்ன ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது சார். இப்ப நீங்க அவரை போய் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எனக்கு ஒரு தகவல் வந்தது என்னன்னா, அங்க இருந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா சின்னம்மாவுக்கு முழு உரிமை கொடுக்க தயார் நிலைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிச்சாடிக்கிட்டு இருக்கு. ஆனா தலைமை சரியா இருந்தா நீ என்னதான் தலைவர்களை தான் பிரிச்சார முடியும், தொண்டர்களை பிரிச்சார முடியாது. ஆகவே தலைமை சரியா இருக்கணும். அந்த தலைமை என்பது சின்னமாக இருக்கணும். அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பா கூடிய விரைவில திரு எடப்பாடி அவர்கள் சின்னம்மா அவர்களை சந்திக்க போறாங்க. சின்னம்மாவை சந்திச்சு ஆலோசனை பெற்றுட்டா எவ்வளவு பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கட்டும், என்னமும் பண்ணி பார்க்கட்டும், இரட்டலை வெற்றி சின்னம். சின்னம்மாவோட ஆலோசனை பெற்றால் வெற்றலை வெற்றி சின்னம். அது தினகரன் அந்த பக்கம் இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் அந்த பக்கம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயமும் கிடையாது எங்களுக்கு. சும்மா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. நன்றி சார். நன்றி மாசம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.